இதுக்கப்புறம் நம்ம மேல இருந்து ஜாயின் பண்ணுவோம்ல அப்போ இது ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். மேம் எனக்கு ஒரு டவுட். இந்த வரேன்ப்பா. நான் சொல்லுங்க. நம்ம இந்த ஸ்லீவ் மெஷர் கேட்டுட்டோம் இல்லையா? இது அவ்வளவுதானா இல்ல இன்னும் ஒரு ஸ்லீவ் நம்ம ரெடி பண்ற மாதிரி வருமா? கண்டிப்பா வரும். என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து கிளாத் அட்டாச் பண்ற மாதிரி இருக்குன்னா லோனர் புதுசா பண்ணிட்டு இருக்கீங்களா பிசினஸ் தானே, அதனால இப்போ இந்த கட்டிங் வச்சு பார்த்துட்டு போறோம். இப்போ இது வந்து லைனிங் ப்ளவுஸ். அதனால நம்ம கொஞ்சமா கீழே எடுத்தா போதும். இப்போ இதை நம்ம ஓபன் பண்ணி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஆம்கோல் சைட்ல அதாவது ஸ்லீவ்ல வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோம்ல அந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். மறுபடியும் இந்த பக்கமும் உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, அப்ப வந்து நம்ம ஜாயினிங் எக்ஸ்ட்ரா ஜாயினிங் இங்க வந்து 2 பீசஸ் வரும், இங்க 2 பீசஸ் வரும். சரி, ஓகே. இந்த பீசஸ்க்கு நீங்க இப்ப பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நீங்க மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வரும்ல எல்லா கட்டிங்கும் பண்ணன வாட்டி மீதி கிளாத் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். சரி மேம், நான் இப்ப அடுத்து இந்த 3rd ப்ளவுஸ் முடிக்கிறேன். இது முடிச்சிட்டு நான் அடுத்து ஆரி வர்க் இல்லைன்னா எம்ப்ராய்டிஙங் வர்க் அந்த மாதிரி வரலாம் அப்படிங்கிற ஒரு எய்ம்ல இருக்கேன். ஆமா, சரி. இப்ப நம்மட்ட 2 கிளாஸ்மே தான் இருக்கு. பட் ரெண்டுக்குமே ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வர போகுது நமக்கு. என்னென்ன ஆஃபர் இருக்கு மேம்? ஆல்ரெடி ஆரில எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். நம்ம கிட்ட யார் புக் பண்ணாலும் 10,000 கோர்ஸ் எடுக்கறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா saree ப்ரீப்ளீட்டிங் கிளாஸ்ல 50% ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். ஓ சூப்பர். அது வந்து நிறைய பேருக்கு தெரியலன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கே தெரிய மாட்டேங்குது. ஓகே. அது யூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. இது ஃப்ரீ ப்ளீட்டிங் அப்படிங்கிறது இது நம்ம ஓன் யூஸ்க்கும் பண்ணலாம், கண்டிப்பா வெளியும் பண்ணலாம். அந்த மாதிரியான மெஷர்மென்ட் டெக்னிக்ஸ் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ மனப்பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த ஃப்ரீ ப்ளீட்டிங் தேவைப்படும் அப்படிங்கும்போது இது வந்து நமக்கு மட்டும் இல்ல, நீங்க உங்க அடுத்தவங்களுக்கு கஸ்டமருக்கு ஆர்டர் எடுத்து பண்ற அளவுக்கு ஃபினிஷிங் வர மாட்டாங்க. ஓ சூப்பர். ஓகே. நீங்க அந்த மாதிரி ஆஃபர்ஸும் எடுத்துக்கலாம். மார்ச் மந்த்ல வந்து உமன்ஸ் டே வருதுல, அதுக்காக ஸ்பெஷலா ஆஃபர்ஸ் நம்ம வந்து பண்ணிருக்கோம். சரிங்களா? அது வந்து வொர்க் ஷாப் மாதிரி ஆஃபர்ஸும் இருக்குது. இல்ல தனியா வந்து கிளாஸ் புக் பண்றாங்க இல்லைங்களா, ஆரி மட்டும் இல்ல டெய்லரிங் பண்ணாலும் ஆஃபர் இருக்கு, மெஷின் எம்ப்ராய்டரி பண்ணாலும் ஆஃபர்ஸ் இருக்கு. ஓகே மேம். எங்க கிட்ட 2 பேர் கேட்டிருக்காங்க, டெய்லரிங் கிளாஸ் கேட்டிருக்காங்க, ஆரி வர்க் தென் எம்ப்ராய்டரிங் கேட்டிருக்காங்க. அது நாங்க வந்து அப்ப கூட்டிட்டு வரோம் அவங்கள. நீங்க எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறது நம்மளோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கறத அவங்களுக்கு கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஜாயினிங்ல தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கோ எல்லாமே நம்ம போட்டுடலாம். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிளியரா ஒரு டிக்கெட் போட போறேன். அதை நீங்க கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இல்ல அது மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஃப்ரீ டு டாக் தான், அவங்க என்கிட்ட பேச சொல்லுங்க. அதனால நீங்க கொடுக்கலாம். ஓகே மேம். ஓகே. எங்களுக்கு இது வந்துட்டு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளவு நாள் நாங்க மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கறது கொஞ்சம் ஒரு வருத்தம் இருக்கு. ஆனா வந்துட்டு இப்ப நான் 3வது ப்ளவுஸ் வந்துட்டு அடுத்தது சுடி ஆரி வர்க் போறேன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ப்ரௌடா நான் ஃபீல் பண்றேன். ஆக்சுவலி நீங்க வர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. எஸ் மேம். ஆமா, அதுல வந்துட்டு எனக்கு அப்படியே அந்த வர்க்ல போனதுனால என்னால இந்த பக்கம் பண்ண முடியல. ஆனா இப்போ வந்ததுனால எனக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஃபீல் ஆகுது. சாட்டிஸ்ஃபை தானே உங்களுக்கு? கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ. ஸ்டூடண்ட்ஸ் கேட்ட மாதிரி என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கான டீடைல் எல்லாமே அப்கமிங் வீடியோஸ்ல கண்டிப்பா போடுறோம். அது வரைக்கும் நம்ம சேனலை வந்து மிஸ் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இதுக்கப்புறம்